சட்டப்பிரிவுகளை குறித்து காலையிலிருந்து எல்லா சட்டத்தை பற்றியும் இங்கே இருக்கின்ற வழக்கறிஞர்கள், அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் பேசிட்டாங்க. அரசியல் ரீதியாக ஒன்றை மட்டும் சொல்லணும். நான் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் இங்கே சொன்னார், என்ஆர் இளங்கோவை பற்றி பேசுகிற போது சொன்னார், என்ஆர் இளங்கோ அவர்களுக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, ஒரு பெருமை என்னவென்று கேட்டால், சட்டம் இயற்றுகின்ற நாடாளுமன்றத்திலேயும் இருக்கிறார். அந்த நாடாளுமன்றம் சட்டம் இயற்றுவதில் செய்கின்ற தவறை சுட்டி காட்டுகின்ற இடத்தில் ஒரு மூத்த வழக்கறிஞராக நீதிமன்றத்திலேயும் இருக்கிறார். அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த நேரத்தில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சிறப்பு. நம்முடைய அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் பேசுகிற போது அடிக்கடி சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாநில கட்சி, அந்த மாநில கட்சியினுடைய வழக்கறிஞர் அணி எவ்வளவு பெரிய பெருமைகளை எல்லாம் பெற்றிருக்கிறது என்று. இதைவிட அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு, நான் அரசியல் சட்டத்தில் அடிக்கடி சொல்லுவேன், இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தினுடைய முகப்புரை இருக்கிறது, பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லுகின்ற அந்த முகப்புரை, we the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, secular, socialistic, democratic republic. இந்த 5 காரணிகளை, குணத்தை கொண்டிருக்கின்ற இந்த அரசியல் சட்டம் தான் நம்ம எல்லோரையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. எத்தனையோ மொழி, எத்தனையோ மதங்கள், எத்தனையோ கலாச்சாரம், எத்தனையோ உடைகள், வெவ்வேறு பண்பாடுகள், வெவ்வேறு பூகோள அமைப்புகள், இத்தனையும் ஒன்றாக கட்டியிருப்பதற்கு காரணம் இந்த அரசியல் சட்டம். இந்த அரசியல் சட்டத்திற்கு சொல்லப்பட்டிருக்கின்ற சாவரின், இறையாண்மைக்கு ஆபத்து வந்தபோது, பாகிஸ்தான் படையெடுப்பு வந்தபோது 5 கோடி ரூபாயை அள்ளி தந்தது அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் கலைஞர். மீண்டும் கார்கிலிலே போர் வந்தபோது அன்றைக்கு 100 கோடி ரூபாயை அள்ளி கொடுத்து இந்தியாவினுடைய இறையாண்மையை காப்பாற்றியது கலைஞர். ஆக எப்போதெல்லாம் இறையாண்மைக்கு ஆபத்து வந்ததோ அப்போதெல்லாம் ஒரு மாநில கட்சி தான் இந்தியாவை காப்பாற்றியிருக்கிறது அதிகமாக. அதே போல இந்திரா காந்தி அம்மையார் அவர்களால் டெமோக்ரஸிக்கு, ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்த போது அதை முழுக்க எதிர்த்து நின்று மிசாவை எதிர்த்து காட்டிய பெருமை, சிறை சென்ற பெருமை அண்ணன் சிவாவை போன்றவர்களுக்கு உண்டு. நான் நாடாளுமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கிற போது சொன்னார்கள், ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினேன், உடனே இருந்து பேசுறார் வனத்துறை அமைச்சர் பூபேந்திர சிங், இவ்வளவு ஆவேசமாக பேசுகிறீர்களே, ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறீர்களே, எமர்ஜென்சி காலத்தில் திமுகவுக்கு ஏற்பட்ட அந்த கொடுமையெல்லாம் மறந்து போய்விட்டதா என்று கேட்டார். நான் சொன்னேன், மறந்து போய்விடவில்லை, ஆனால் செய்த குற்றத்திற்காக தான் தவறு செய்து விட்டேன் என்றை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று எங்கள் ஊர் கடற்கரைக்கு வந்து பொது மன்னிப்பு கேட்டுவிட்டு மீண்டும் ஆட்சிக்கு வந்தார் இந்திரா காந்தி. அவருக்கு இருக்கிற பெருந்தன்மை. ஆனால் உங்க இருக்கிற சின்ன புத்தி இன்னும் போகவில்லை என்று நேராகவே கேட்டேன். இந்திரா காந்தி அம்மையாரால் எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டோம், இயக்கம் பாதிக்கப்பட்டது. ஆனால் அப்போது கூட அந்த அம்மையார் செய்த ஒரு மிகப்பெரிய செயலை மறந்துவிடக் கூடாது. அப்போதுதான் செக்யூலர் என்கின்ற வார்த்தையும் சோசியலிஸ்டிக் என்ற வார்த்தையும் அரசியல் சட்டத்தில் வெளிப்படையாக கொண்டு வந்து சேர்த்தார்கள். ஏற்கனவே இருந்தது. when the constitution debate was conducted in the assembly, the question was asked before the Ambedkar and Nehru whether the state is going to be a theocratic state or secular state, since Pakistan was declared as a theocratic state. பாகிஸ்தான் பிரிந்து விட்டது மத நாடு, நம்முடைய நாடு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று பட்டாபி சித்தாமணியா கேட்டார், KM முன்ஷி கேட்டார், தலைவர்கள் எல்லாம் கேட்டார்கள். அம்பேத்கர் சொன்னார், இல்லை, நாம் மதவாத நாடு என்று அறிவிக்காத வரை அதற்கு என்ன பொருள் என்றால் இது ஒரு மதச்சார்பற்ற நாடுதான் என்று சொன்னார். ஆனால் அதற்கு பங்கம் வந்து விடுமோ என்று இந்திரா காந்தி அம்மையார் ஜனநாயகத்தை குளிப்பதைத்தாரே தவிர இந்த தேசம் இருக்க வேண்டும், ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்தால் அது ரிப்பேரபிள் லாஸ், ரெக்கரபிள் லாஸ். ஆனால் ஜனநாயகத்திற்கு வராமல் செக்யூலருக்கு வந்து விட்டால், இந்த நாட்டிலே இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் பாதிக்கப்பட்டால் அதற்கு பிறகு இந்த நாடு இருக்காது. எனவே செக்யூலர் என்கின்ற வார்த்தை இந்த மண்ணுக்கு ஜனநாயகத்தை விட முக்கியத்துவம் என்று கருதி அதை கொண்டு வந்து சேர்த்தவர் இந்திரா காந்தி. எனவே அதை பற்றி பேசாதில் சொன்னவிடம் கப்சி உட்கார்ந்தார். ஆக அந்த வரலாறும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு. அப்புறம் செக்யூலருக்கு ஆபத்து வந்தது. அப்போது வாஜ்பாயோட கூட்டணி வித்து நாங்க தான் சொன்னோம், நாங்க இருக்கிற வரைக்கும் 370 தொடாத, நாங்க இருக்கிற வரைக்கும் காமன் சிவில் கோட் கிடையாது, நாங்க இருக்கிற வரைக்கும் ராமர் கோயில் கிடையாது. நான் வெளிப்படையாக சொன்னேன், ஒரு திருடனோட கூட்டணி சேர்ந்தோம், ஆனால் திருடனை கையை கட்டி போட்டு எங்களோட வச்சிருந்தோம். ஆக இறையாண்மையை காப்பாற்றியது நாங்கள், ஜனநாயகத்தை காப்பாற்றியது நாங்கள், செக்யூலர் காப்பாற்றியது நாங்கள், சோசியலிஸ்ட் சொல்லுகிற சமதர்மம், வங்கிகளை தேசியமயமாக்கணும், நாங்க தான் அவரை கொடுத்தோம். எனவே அரசியல் சட்டத்தையே காப்பாற்றக்கூடிய வல்லமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் அண்ணா காலத்தில் இருந்தது. அந்த வல்லமையை கலைஞர் பாராட்டினார், பாதுகாத்தார். அந்த வல்லமையைத்தான் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற இந்த மகத்தான மனிதரும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் இவ்வளவு கட்டுப்பாடோடு இவ்வளவு அறிவுரை சொல்லி நம்முடைய இளங்கோ அவர்களை கூப்பிட்டு உங்களை எல்லாம் இவ்வளவு அருமையாக கட்டுப்பாடாக உட்கார்ந்திருக்கிறார். பொதுவாகவே சட்டம் படித்து விட்டாலே சட்டத்தை மீறுகின்ற உணர்வு நமக்கு வந்துடும். ஏன்னா சட்டம் தெரிஞ்சு போச்சு இல்ல, கோர்ட்டுக்கு வரவன் பயமா வருவான், ஆனா வக்கீலுக்கு பயம் இருக்காது. ஏன்னா சின்ஸ் we are aware about the law, how to break itங்கிறது நமக்கு தெரியும். அப்ப உள்ள வரும்போதே ஒரு துணிச்சலோட திமிரோட தான் வரும். என்ன உண்ணாவிரதம் போய் ஒரு டிவி சொன்னா சுட்டுப்பட வரமான். ஆனால் உங்களுக்கு இருக்கிற அக்கறை,
இந்த நாட்டின் மீது அக்கறை, அரசியல் சட்டத்தின் மீது அக்கறை, சமூகத்தின் மீது இருக்கிற அக்கறை எல்லாவற்றையும் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அரசியல் இயக்கம் தான் அரசியல் சட்டத்தை காப்பாற்றுகிற இயக்கம் என்கின்ற சொல்லுகின்ற அந்த உணர்வு. நான் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். இது ஒன்று புதிதல்ல, இந்த சட்ட போராட்டம் ஒன்று புதிதல்ல. 1868 சிஆர்பிசி முதல்ல வந்தப்ப செடேஷன் இல்ல, 124A கிடையாது. அதற்கு பிறகு இந்தியாவில் பல்வேறு இடங்களில், இந்தியாவில் மட்டுமல்ல வெள்ளைக்காரர்கள் ஆண்டு கொண்டிருந்த அந்த காமன்வெல்த் கண்ட்ரிகளில், பிரிட்டிஷ் ஆளுகைக்கு கீழே இருக்கிற எல்லா நாடுகளிலும் சுதந்திர போராட்ட வேட்கை உருவான போது தலைவர்கள் தோன்றினார்கள். அப்படி தலைவர்கள் தோன்றிய போது இந்தியாவிலேயும் சுதந்திர வேட்கை வந்தபோது அவர்களுக்கு செடேஷன் ஒரு பிரிவு தேவைப்பட்டது. ராஜ துரோகம் 124A. அதுல முதல் ட்ரையல் யார் தெரியுமா? பாலகங்காதர திலகர். பாலகங்காதர திலகர் வக்கீல் யார் தெரியுமா? ஜின்னா, முகமது அலி ஜின்னா. பாகிஸ்தானுடைய தேசபிதா என்று சொல்லப்பட்ட பிதா அவர்தான். அன்றைக்கு 1920களில் மூத்த வழக்கறிஞராக இருந்து பாலகங்காதர திலகருக்கு இங்க போராடி தோற்று போய் பிரிவிசி கவுன்சிலுக்கு போச்சு சுப்ரீம் கோர்ட். இப்ப இருக்க சுப்ரீம் கோர்ட் அங்க இருந்து பிரிவிசி கவுன்சில். He went to London and argued before Privy Council. Ultimately he lost the case. 6 ஆண்டுகள் சிறை தண்டனை. அந்த 6 ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு தி டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் 1950, அந்த டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன்ல ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கும் பப்ளிக் ஆர்டருக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்க வேண்டும் என்று 13(2) கொண்டு வந்து பேசினாங்க. இதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளியில் இருக்கு. அப்ப ஃபண்டமெண்டல் ரைட்ல பப்ளிக் ஆர்டர், பொது ஒழுங்கு, சட்ட ஒழுங்கு என்பதை காட்டி ஒரு தனி மனிதனுடைய பேச்சு சுதந்திரத்தை எடுக்கலாமா? டிஸ்கஷன் ஸ்டார்டட். 53ல அதுக்கும் சொல்றேன், தமிழ்நாடு தான், சென்னையில தான் கிராஸ் ரோட்னு ஒரு பத்திரிக்கை, பாம்பேல கிராஸ் ரோட்னு ஒரு பத்திரிக்கை. அந்த பத்திரிகை தான் அன்றைக்கு இந்த ஆட்சியாளர்களை எதிர்த்து எழுதிய பத்திரிக்கை. அந்த பத்திரிகை சென்னைக்கு வந்துச்சு. அந்த பத்திரிகையில சென்னையிலே வரக்கூடாது என்பதற்காக அன்றைக்கு இருக்கு இந்த காங்கிரஸ் 1953ல மெட்ராஸ் லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட். அந்த ஆக்டுக்கு கீழே அந்த பத்திரிகையை தடை செய்து அந்த பத்திரிகை ஆசிரியரை கைது செய்வதற்கு வாரண்ட் கொடுத்தாங்க. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போனச்சு சீஃப் ஜஸ்டிஸ் கண்ணா. அவரோடு இருந்தவர் பதஞ்சலி ஐயர் சாஸ்திரி, அவரோடு இருந்தவர் பசன் அலி. அந்த 5 பேர் கொண்ட குழு சொன்னாங்க, பப்ளிக் ஆர்டர் உனக்கு முக்கியம், ஆனா பப்ளிக் ஆர்டர்ங்கிற பெயரால ஒரு காலத்தில் நரபலி கொடுத்தா பப்ளிக் ஆர்டர், இன்னைக்கு நெருப்புல நடக்கிறது பப்ளிக் ஆர்டர். ஆனா அதெல்லாம் நல்லதா கெட்டதான்னு சொல்ல முடியாது. ஒரு சமூகம் ஒரு பண்பாட்டை கொண்டிருக்கிறது, அதை நடத்த வேண்டும் என்பதற்காக பப்ளிக் ஆர்டர், பொது ஒழுங்கு என்று சொன்னால் அதை விமர்சிப்பதற்கு ஃபண்டமெண்டல் ரைட் இருக்கணும். When there is a conflict between the fundamental right and the public order, whether the public order has to preserve suppressing the fundamental right or fundamental right will supersede the public order. That is the question mooted before the Supreme Court in the full bench. Khanna and Patanjali Iyer both very categorical. Basan Ali dissent note கொடுத்தார். அப்பதான் சொன்னாங்க பப்ளிக் ஆர்டர் இருக்கலாம், பப்ளிக் ஆர்டர் வேரி ஸ்டேட் டு ஸ்டேட், பீப்புள் டு பீப்புள், காஸ்ட் ஒவ்வொரு ஜாதிக்கு ஜாதி மாறும். இப்போ இங்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கீங்களா, எச்எல்ஐயில் உருண்டா நல்லதுன்னு, அது பப்ளிக் ஆர்டர். அதை விமர்சிச்சா ஃபண்டமெண்டல் ஆர்டர் எங்களுக்கு. அப்புறம் வம்பு வந்துடலாம் கேமரா நேரம். இதே ராஜா கலகம் போச்சு பாரதி. எச்எல்ஐயில் உருள்றது ஆரோக்கியத்துன்னு ஒரு ஜட்ஜ் சொன்னா, ஒரு நீதிமன்றம் சொன்னால் சரியா தப்பாங்கிறது நான் அப்பீல் போறேன். whether it is right or wrong, whether it infringes fundamental right or not, am I not entitled as a citizen? As a law graduate, A. Raja is not entitled to criticize the judgment. Yes, I am not attributing any motive to the judge. Still I am entitled to criticize the judgment. அதானே ஜனநாயகம். கொடுத்த நீதிபதிக்கு உண்ணாக்கணும் சொல்லல, ஆனா அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு சரியா தப்பான்னு சொல்லக்கூடாதா? V.R. கிருஷ்ணய்யர் சொன்னார், உச்ச நீதிமன்றத்தில் இருந்து சொன்னார், yes we are final, that does not mean we are infallible. நான் சொல்ற ஜட்ஜ்மெண்ட் கடைசி, ஆனா அந்த ஜட்ஜ்மெண்ட்ல தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுலயும் தப்பு இருக்கும். we are all human being. அந்த உணர்வோட சொல்றேன். ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கும் பப்ளிக் ஆர்டருக்கும் பிரிவேல் வந்தாக்க ஃபண்டமெண்டல் ரைட் தான் ஜெயிக்கணும்னு அன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் சொன்னார்கள். அப்புறம் 1961 திருத்தினாங்க. 63ல எதுக்கு சொல்ல வரேன்னா, 63ல இல்ல ஃபண்டமெண்டல் ரைட்டையும் சப்ரஸ் பண்ணலான்னு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தப்பதான், திமுகவை தடை செய்ய வேண்டும் என்று ஒரு சட்டம் கொண்டு வந்தப்பதான் அண்ணா பேசினார் நாடாளுமன்றத்தில். எங்களை எதிர்ப்பதற்காக, எங்களை ஒழிப்பதற்காக, எங்கள் குரல் வலையை நசுக்குவதற்காக இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கீங்க. Take it granted, நாங்கள் தனித்தமிழ்நாட்டெல்லாம் கைவிட்டுட்டோம். ஆனா if you are continuing such a legal repercussions, take it granted, we will be the next ruling party in Tamil Nadu. அண்ணா சொன்னார் 63ல. நாங்கள் கைவிட்டு விட்டோம், ஆனா இந்த மாதிரி சட்ட நெருக்கடி எங்கள் மீது திணிப்பீர்களே ஆனால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தமிழ்நாட்டில் நாங்கள் தான் அடுத்த ஆட்சியாளர்கள். நான் இங்கே சொல்ல வருவது, எல்லா சட்டத்தையும் என்ன பேசிட்டார், பாரதி பேசிட்டார், சிதம்பரம் பேசிட்டார், எல்லாரும் பேசிட்டார்.
திரும்ப திரும்ப இந்த தவறுகளை மோடியும் அமித்ஷாவும் இந்த அரசாங்கம் செய்யுமானால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த 3 சட்டமே இந்த ஆட்சியை மாற்றுவதற்கான ஒரு காரணியாக அமையலாம், அல்லது அரசியலில் ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தலாம். அந்த பிரளயத்தை ஏற்படுத்தக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த வல்லமை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற இந்த மகத்தான தலைவரிடம் இருக்கிறது. அவர் கையிலே இருக்கிற படைக்கலனாக இருக்கிற சிவாவாக இருந்தாலும், இளங்கோவாக இருந்தாலும், நானாக இருந்தாலும், பாரதியாக இருந்தாலும், அவர் என்ன உத்தரவிடுகிறாரோ அதை நிறைவேற்றும் இடத்திலே உங்களோடு சேர்ந்து நாங்களும் இருப்போம் என்று உங்களை எல்லாம் வாழ்த்தி இந்த உண்ணாவிரத்தை முடித்து வைக்கிறேன். நன்றி, 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 வணக்கம்.